தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் ஆணவ கொலைகள் ஜனநாயக சக்திகளிடையே மிகுந்த கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. ஆணவ கொலைகளை எதிர்ப்பதற்கு, கண்டிப்பதற்கு, ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் வேண்டும் என்று வலியுறுத்துவதற்கு அரசியல் களத்தில் ஒரு தயக்கம் இருக்கிற சூழலில் மக்கள் அதிகார கழகம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்பதன் மூலம் அந்த அச்சத்தை, தயக்கத்தை இன்றைக்கு தகர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதுவும் மதுரை மண்ணிலேயே தென் மாவட்டங்களில் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கிற சாதிய வன்கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் ஆகியவற்றுக்கு எதிராக மதுரையிலேயே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்பது சால பொருத்தமானது, துணிச்சல் வாய்ந்தது. இந்த நிகழ்விலே பங்கேற்று விடுதலை சிறுத்தைகளின் கருத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியமைக்காக மக்கள் அதிகார கழகத்திற்கு என்னுடைய நன்றியையும் உரித்தாக்குகிறேன். ஆணவ கொலைகள் அதிகரிப்பதற்கு வலதுசாரி அரசியல் மிக முக்கியமான ஒரு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, மறுக்கவும் முடியாது. வலதுசாரி அரசியல் என்பது பழமைவாதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களின் அரசியல். சாதிய ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று துடிப்பவர்களின் அரசியல். உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா என்று கேள்வி எழுப்பக்கூடிய பிற்போக்கு சக்திகளின் அரசியல். மனிதர்களிடையே பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்று வாதிடுகிற ஜனநாயக விரோத சக்திகளின் அரசியல். தமிழ்நாட்டிலும் வலதுசாரிகள் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறார்கள், வலுப்பெற்று வருகிறார்கள் என்பதற்கு இந்த ஆணவ கொலைகள் சான்றுகளாக உள்ளன. காலம் காலமாக இவை இங்கே இருக்கின்றன. சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் கொடூரமான தண்டனை வழங்குவது என்பது இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அது இன்றைக்கும் கிராமப்புறங்களில் பேசப்படுகிற புராண கதைகளாக காத்தவராயனின் கதை, மதுரை வீரனின் கதை சான்றுகளாக உள்ளன. சாதிய புனிதத்தை பாதுகாப்பது, சாதி கலப்பு ஏற்பட்டு விடாமல் பாதுகாப்பது, அன்றைக்கு சட்டப்பூர்வமாகவே மன்னர்கள் ஆண்ட காலத்தில் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை பொதுவெளியில் வைத்து கொடூரமாக, குரூரமாக தண்டிக்கிற நிகழ்வுகள் நடந்தன என்பதை இந்த கதைகள் நமக்கு இன்றைக்கும் உணர்த்தி கொண்டிருக்கின்றன. காத்தவராயன் பறையர்குடியில் பிறந்த ஒரு இளைஞன்.
ஆரியமாலா என்கிற பார்ப்பன பெண்ணின் மீது காதல் கொண்டு அவளை கடத்தி செல்லுகிறான், திருமணம் முடிக்கிறான். அதனால் காத்தவராயனை கழுவில் ஏற்றி கொடூரமாக படுகொலை செய்கிறார்கள். அதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன. அவன் உண்மையிலேயே ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தான். ஆனால் அவன் பிறந்த நேரம் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆகாது என்று ஜோதிடன் சொன்னதனால் காட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். காட்டிலே சின்னான் என்கிற ஒரு சாம்பான் குடியை சார்ந்த பறையர் குடியை சார்ந்த ஒருவனின் மனைவி காட்டிலே பார்த்த அந்த பிள்ளையை கொண்டு வந்து வளர்த்தால் என்றெல்லாம் புராண கதைகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அந்த கதை இடைக்காலத்தில் இடைச்செருகள் செய்யப்பட்ட கதை. அவன் பிராமணன் என்று காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். சிவபெருமானால் உருவாக்கப்பட்டவன், கங்கை கரையில் இருக்கிற நந்தவனத்தை பாதுகாப்பதற்காக படைக்கப்பட்டவன். கங்கைக்கு குளிக்க வந்த சப்த கன்னியர்களில் ஒரு பெண், சப்தம்னா 7 கன்னிமார்களில் ஒருவர் ஆரியமாலா. 7 கன்னி பெண்களையும் அவன் காதலித்தான் என்றும் ஒரு கதை இருக்கிறது. ஆரியமாலா என்கிற பார்ப்பன பெண்ணையும் காதலித்தான் என்று கதை இருக்கிறது. இப்படி பல புனைவுகள் இருக்கின்றன. ஆனால் அடிப்படையிலே காத்தவராயனும் ஆரியமாலாவும் ஒரே சாதியை சார்ந்தவர்கள் இல்லை. சாதி மாறி அல்லது சாதி மீறி அவர்கள் திருமணம் செய்து கொண்டது குற்றம். சிவபெருமானுக்கு இந்த தகவல் போனதும் அவர் ஆத்திரப்பட்டு, நீ என்ன சாதி, நீ எப்படி இந்த பெண்ணை விரும்பலாம், காதலிக்கலாம் என்று சாபமிட்டானாம். நீ பூமியிலே போய் பறந்து தண்டனை பெற்று சாப விமோசனம் பெற்று மீண்டும் தேவலோகத்திற்கு வர வேண்டும் என்று சாபமிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கதைகள் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு புனைவுகளால் பேசப்பட்டு வருகின்றன என்றாலும் அடிப்படையில் ஒரு செய்திதான். சாதி மறுப்பு திருமணம் அல்லது சாதி மரபுகளை மீறிய திருமணம் செய்தால் கொலை தண்டனை வழங்கப்படும். காத்தவராயன் கதை எப்போது நடந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த புராண வாய் வழியாக சொல்லப்படுகிற புராண கதைகளில் இருந்தவர்கள் உறுதிப்படுத்துவது என்னவென்றால் 14ஆம் நூற்றாண்டிலே நடந்த கதை என்று சொல்லுகிறார்கள். இப்போது 21ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதையாக அது சொல்லப்படுகிறது. ஆக 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஆணவ கொலை நடந்தது. அதற்கு காத்தவராயன் கதை ஒரு சான்றாக இருக்கிறது. அது இப்போதும் தொடர்கிறது. மதுரை வீரன் சாமி தமிழர்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய பெயர் புகழோடு விளங்குகிறது. பலரும் வழிபாடு செய்கிறார்கள். அந்த மதுரை வீரனை பற்றி பல புனைவுகள் இருக்கின்றன. அவன் சக்கிலியர் குடும்பத்தில் பிறந்தவன். அவன் மீனாட்சி அம்மன் கோவிலில் பாதுகாவலுக்கு இருந்தான். அப்போது அவன் வெள்ளையம்மாளை காதலித்தான் என்பதற்காக தண்டிக்கப்பட்டான். ஆனால் அதற்கு முன்னரே பொம்மையை காதலித்து திருமணம் செய்தான், ஒரு அரசனின் மகள். அதன் பிறகு சொக்கி என்கிற பெண் இவன் மீது காதல் கொண்டாள் என்று கதைகள் சொல்லுகின்றன. அதன் பின்னர் தான் வெள்ளையம்மாளை இவன் தூக்கி செல்லுகிறான், கடத்தி செல்லுகிறான். என்னை அவன் தொட்டுவிட்டான், எனவே அவன்தான் என் கணவன் என்று வெள்ளையம்மாள் பிடிவாதம் செய்கிறாள்.
இதனால் மதுரை வீரன் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறான். இடது கை வலது கால் அல்லது வலது கை இடது கால், இப்படி ஒரு கை ஒரு காலை வெட்டி அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். அவனை பற்றிய பல கதைகள். அவன் திருச்சி பகுதியிலே விஜயரங்க மன்னனின் அவையிலே இருந்தவன். மதுரையிலே திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் அழகர்மலை பகுதிகளில் கள்ளர்கள் அட்டூழியம் செய்கிறார்கள், அவர்களை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, எனக்கு உன்னுடைய உதவி தேவை என்று விஜயரங்கனுக்கு திருமலை நாயக்கர் கடிதம் எழுதுகிறார். அதனால் அவன் நட்பின் அடிப்படையில் ஒரு படையை அனுப்புகிறான். அவன்தான் வீரையன் என்கிற ஒரு வீரன். அவன் பெயர் இயற்பெயர் வீரையன். அவன் ஒரு படையோடு இங்கு வந்து அழகர்மலை பகுதிகளில் திருடு, வழிப்பறி, கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பலை அடக்கி ஒடுக்கி நாயக்கர் ஆட்சிக்கு பாதுகாப்பு தந்தான் என்று ஒரு கதை. மதுரைக்கு வந்து அவன் அந்த சாதனையை செய்ததனால் அவனுக்கு மதுரை வீரன் என்று பின்னால் பெயர் வைக்கப்படுகிறது, அழைக்கப்படுகிறான். வெள்ளையம்மாளை காதலித்தான் என்பதனால் மாறுகால் மாறுகை வாங்கப்பட்டு அவனை காதலித்த வெள்ளையம்மாளையும் பொம்மியையும் நெருப்பிலே இறங்கச் சொல்லி ஆணையிட்டார்கள். அதை மதுரை வீரனே சொன்னதாகவும் ஒரு கதை இருக்கிறது. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சாதி விட்டு சாதி திருமணம் செய்ததனால் அந்த பெண்களை அந்த காலத்தில் ஆட்சியாளர்களே நெருப்பிலிட்டு கொன்றார்கள் என்பதுதான் உண்மை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே மதுரை வீரன் என்கிற ஒரு சக்கிலியர் இளைஞனை பொம்மியும் வெள்ளையம்மாளும் திருமணம் முடித்துக் கொண்டதனால் அந்த இரண்டு பெண்களையும் தீக்குண்டத்திலே இறக்கி படுகொலை செய்தார்கள் என்பது செய்தி. மதுரை வீரன் மன்னனுக்கு பாதுகாப்பாக இருந்தான் என்கிற நிலையில் அந்த மன்னன் மீனாட்சி அம்மனிடத்தில் முறையிட்டு மனமுருகி வேண்டி மதுரை வீரனுக்கு மீண்டும் கைகால் முளைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதன் அடிப்படையில் மறுபடியும் மதுரை வீரனுக்கு காலும் கையும் முளைத்து விட்டது என்ற கதை ஒருபுறம் உண்டு. ஆனால் அவன் படுகொலை செய்யப்பட்டான் என்ற கதையும் உண்டு. இப்படி புராண கதைகளிலே, கிராமப்புறத்து நாட்டார் தெய்வங்களை பற்றிய கதைகளிலே சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்தன. சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொள்ளுகிற உடன்போக்கு என்கிற நடைமுறை இருந்தது. உடன்போக்குன்னா இழுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவனோட ஓடிட்டா, இவன் அவளோடு ஓடிட்டான் என்று சொல்லுகிற அந்த வழக்கு சொல்லாடலுக்கு உடன்போக்கு என்று இலக்கியம் சொல்லுகிறது. அந்த கலாச்சாரம் நீண்ட காலமாக நம்முடைய தமிழர் மரபில் இருந்திருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்திலும் அது நிகழ்வது இயல்பானதுதான். தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரியதல்ல, மனித குலம் முழுக்க உண்டு. ஆனால் இந்தியாவில் தான், குறிப்பாக நம்முடைய சமூக கட்டமைப்பில் தான் சாதிய கூறுகள் பல்வேறு சமூக குழுக்களாக சிதறி கிடக்கின்றன. தமிழர் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் நாம் தமிழராக வாழவில்லை என்பதுதான் உண்மை. சாதியாகவே பிறக்கிறோம், சாதியாகவே சிந்திக்கிறோம், சாதியாகவே வாழ்கிறோம், சாதியாகவே மடிகிறோம். இப்படித்தான் இந்த சமூக கட்டமைப்பு நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு நாம் வசமாக இதிலே சிக்கிக்கொண்டு உழலுகிறோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை.
ஒவ்வொருவரும் முயற்சிக்கிறோம். சாதியை மறந்து தமிழர்களாய் தலை நிமிர்வோம் என்று சொல்லுகிறோம். நடைமுறையில் அது சாத்தியமில்லை என்பதுதான் நமக்கு உணர்த்துகிறது. சாதியை மறுத்து பாட்டாளி வர்க்கமாக அணிதிரள்வோம் என்று முழங்குகிறோம். அப்படி பாட்டாளி வர்க்கமாக நம்மால் ஒருங்கிணைய முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. சாதி அடையாளங்களை மறுத்து நாம் இந்தியர்களாய் அணிதிரள்வோம். இந்த முழக்கம் விடுதலை போராட்ட காலத்தில் வெகுவாக உரத்து முழங்க பெற்றது. விடுதலை போராட்டத்தில் நாம் வெற்றி பெற்றோம். ஆனால் மீண்டும் சாதிகளாகவே நாம் சிதறி கிடக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சாதிய ஆணவ கொலைகள் தொடருகின்றன. 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த அன்பு குழந்தையை ஈவிரக்கம் இல்லாமல் கூலிப்படை வைத்து கொடூரமாக வெட்டி சாய்க்கிற மனநோய் நம்மை ஆட்டி படைக்கிறது. அதை பெருமை என்று சொல்ல வைக்கிறது. இது தலித்துகளுக்கும் தலித் அல்லாதவர்களுக்கும் இடையிலே மட்டும் நிகழ்வதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. உண்மை அது அல்ல. ஒவ்வொரு சாதிக்கு இடையிலும் இந்த சாதிய சுவர் கெட்டித்தட்டி போய் கிடக்கிறது. மேடைகளில் நாம் சகோதரத்துவத்தை பேசினாலும் பொது வெளியில் நாம் அண்ணன் தம்பியாக ஆற தழுவிக்கொண்டாலும் நாம் மீண்டும் நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைகிற போது அந்த சாதிய அடையாளத்தோடு தான் நம் குடியிருப்புக்குள்ளேயும் நுழைகிறோம், நம் குடிசைக்குள்ளேயும் நுழைகிறோம். வாழிடங்கள் அப்படியே பிரிந்து கிடக்கின்றன. கோனார் தெரு, கல்லர் தெரு, மறவர் தெரு, செட்டியார் தெரு, முதலியார் தெரு, படையாட்சி தெரு, பிள்ளைமார் தெரு, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் நம்முடைய சமூக கட்டமைப்பு முறை. நம்முடைய வாழிடங்கள் அப்படி நிறுவனமயப்படுத்தப்பட்டுள்ளன, எஸ்டாபிளிஷ்ட். அதை நிறுவனப்படுத்தி விட்டார்கள். ஆகவே மேடையில் நான் புரட்சிகரமாக முழங்கினாலும் என் இருப்பிடத்தை நோக்கி செல்லுகிற போது நான் மறுபடியும் அதே அடையாளத்தோடு தான் என் குடியிருப்புக்குள் நுழைய முடிகிறது. என் வீட்டுக்குள் நுழைகிற போது மறுபடியும் நான் அதே அடையாளத்தோடு தான், சாதி அடையாளத்தோடு தான் என் வீட்டுக்குள்ளே என்னால் நுழைய முடிகிறது. என் குடும்பத்தை என்னால் பகைத்துக் கொள்ள முடியாது. என் தெருவை என்னால் பகைத்துக் கொள்ள முடியாது. என் சொந்த பந்தங்களை சாதிக்காக பகைத்துக் கொள்ள முடியாது. நான் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பேன், அவ்வளவுதான். என்னால் புரட்சிகரமாக சிந்திக்க முடியும், எழுத முடியும், கவிதைகளை படைக்க முடியும், மேடைகளில் பேச முடியும். ஆனால் என் குடும்பத்திற்குள் என்னால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. என் தாயை தந்தையை நான் இதற்காக பகைத்துக் கொள்ள முடியாது. என் உடன்பிறப்புகளை இதற்காக நான் பகைத்துக் கொள்ள முடியாது. நான் பேசுகிற அரசியலை என் குடும்பத்தில் என்னால் பேச முடியாது. இதுதான் இந்த சமூகத்தில் அரசியல் களத்திலும் நாம் காடுகிற கசப்பான உண்மைகளாக இருக்கின்றன. அவற்றை தகர்க்கிற ஒரு சிறிய முயற்சி தான் மக்கள் அதிகார கழகம் முன்னெடுத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்று நான் நம்புகிறேன். சாதி பெருமைகளை பேச சொல்லி ஊக்கப்படுத்துகிறவர்கள் யார்? பாட்டாளி வர்க்கமாகவோ தமிழர் என்கிற தேசிய இன அடையாளமாகவோ அல்லது ஒரு ஜனநாயக சக்தி என்கிற அடையாளமாகவோ நாம் அணிதிரள முடியாமல் மீண்டும் மீண்டும் நம்மை அந்த சகதிக்குள்ளே அழுத்துவது, அமிழ்த்துவது
எது? இதையே தமது உயிர் மூச்சு கொள்கையாக கொண்டிருக்கிற அமைப்புகள் எவை? அவர்களைத்தான் நாம் வலதுசாரிகள் என்கிறோம். இந்த சமூக ஒழுங்கில் எந்த புரட்சிகர மாற்றமும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று பதைக்கிற கும்பல். ஒவ்வொரு சாதியும் பெருமைக்குரியவைதான் என்று சொல்லுவது இந்த பழமை சமூக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற துடிக்கிற கும்பல் தான் சொல்லுகிறது. அது எங்கே போய் முடிகிறது என்றால், அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லை என்று சொல்லுகிற நிலைக்கு போய் தள்ளுகிறது. எவ்வளவு அற்பத்தனமான ஒரு புரிதல், எவ்வளவு அரசியல் அறியாமையின் உளறல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வாழ்ந்த காலத்தில், சமகாலத்தில் பிற்போக்குத்தனமான தலைமைகள் தான் இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருந்தன. காந்தியடிகளாக இருந்தாலும், பால கங்காதர திலகராக இருந்தாலும், கோபாலகிருஷ்ண கோகலேவாக இருந்தாலும், புகழ்பெற்ற விடுதலை போராட்ட தியாகிகள் பலர் வரிசைப்படுத்த முடியும். அவர்களாக இருந்தாலும் அவர்களின் சிந்தனை வலதுசாரி அரசியலின் அடிப்படையில் இருந்த காலத்தில் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு புரட்சிகரமாக சிந்தித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த சாதி அமைப்பு தனிப்பட்ட முறையிலே மராட்டிய மண்ணில் மட்டுமில்லை, அவரை மட்டும் பாதிக்கவில்லை, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே இது சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. பிற்போக்குவாதிகளின் கைகளில் இது சிக்கி உழலுகிறது. இந்த நாட்டை மீட்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த பிற்போக்கான சமூக கட்டமைப்புக்கு அடிப்படை கருத்தாக இருக்கிற மனு தர்ம கொள்கைகளை வீழ்த்த வேண்டும், சனாதன தர்மத்தை வீழ்த்த வேண்டும். இப்படி சிந்தித்த புரட்சியாளர் தான் பாபா சாஹிப் டாக்டர் B.R. அம்பேத்கர். அண்ணன் பிரபாகரன் அவர்களைப் போல இயக்கம் கட்ட வேண்டும், இளைஞர்களை திரட்ட வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், படை கட்டி எழுப்ப வேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணவில்லை. அவருக்கு இருந்த அறிவாயுதத்தை பயன்படுத்தி இந்திய அரசமைப்பு சட்டம் என்கிற ஒரு ஆயுத கிடங்கை இந்த மக்களுக்காக உருவாக்கி இருக்கிறார். அந்த அரசமைப்பு சட்டம் இந்த சாதிய சமூக கட்டமைப்பை தகர்க்கிற வலிமை பெற்ற ஒரு பேராயுதம். சகோதரத்துவத்தை மறுக்கிற, சனாதனத்தை தகர்க்கிற பேராயுதம். நீண்ட நெடுங்காலமாக கெட்டித்தட்டி போய் கிடக்கிற இந்த சாதிய பண்பாட்டு அரசியலை தகர்க்கிற ஒரு பேராயுதம். அதை இன்றைக்கு அச்சுறுத்தும் கும்பலின் அரசியல் தமிழ்நாட்டில் விரைவி பரவி வளர்ந்து வருகிறது. அவர்கள் ஊடுருவுகிறார்கள். ஒவ்வொரு சாதியையும், சாதி சங்கத்தையும், சாதி சங்க தலைவர்களையும் சந்தித்து ஊக்கப்படுத்துகிறார்கள். சாதி பெருமை பேச வைக்கிறார்கள். சாதி வாழட்டும் என்ற அரசியலை இங்கே நிலைப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஒருபோதும் இந்த ஆணவ கொலைகளை கண்டித்து பேசியதாக எந்த சான்றும் கிடையாது. கண்டிக்க மாட்டார்கள். கோகுல்ராஜ் என்கிற இளைஞன் காதலிக்கவும் இல்லை. அதுதான் வேதனையிலும் வேதனை. நட்பு பாராட்டினான் இன்னொரு சாதி பெண்ணோடு என்பதை தவிர. ஒவ்வொரு சாதியும் இப்படி ஆணவ கொலை செய்வதன் மூலம் நாங்களே வீரம் மிகுந்தவர்கள் என்று பெருமை பேசுகிறார்கள். அந்த வீரம் எங்களுக்கும் உண்டு என்று காட்டுவதற்காக செய்யப்பட்ட படுகொலை.
மேற்கு மாவட்டத்தை சார்ந்த சாதி வெறியர்கள். அவனை இழுத்து சென்று கட்டாயப்படுத்தி அவனையே பேச வைத்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன், ரயில் தண்டவாளத்தில் வீழப் போகிறேன் என்று அவனையே பேச வைத்து வீடியோ கழுத்தை அறுத்து படுகொலை செய்த கொடூரத்தை மறைக்க முயற்சித்தார்கள். திவ்யா இளவரசன் கதை உங்களுக்கு தெரியும். அந்த தலித் இளைஞன் எவ்வளவு கொடூரமாக பட்டப்பகலில் வெட்ட வெளியில் ஊரே கூடி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய வகையிலே படுகொலை செய்யப்பட்டான் என்பதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட அநீதிகள் அரங்கேறுகிற போது இதனை எப்படி வேடிக்கை பார்ப்பது? புதிய இளைய தலைமுறையினரிடம் மாறுபட்ட சிந்தனைகளை, முற்போக்கான சிந்தனைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். காதலியுங்கள் என்று சொல்லுவதற்காக அல்ல, காதலுக்கு சாதியும் மதமும் தேவையில்லை, இரண்டு அன்புடை நெஞ்சம் இருந்தால் போதும் என்ற சொல்லை, என்ற கருத்தை சொல்லுவதற்காக இந்த பண்பாட்டு பெருவிழாவை ஒருங்கிணைத்திருக்கிற மக்கள் அதிகார கழகத்தை சார்ந்த அனைவரையும் நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.